லலிதா ராஜா கிட்ட அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களான்னு கேட்க, பேசியிருக்கேன் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அது கிடைச்சா மட்டும்தான் இந்த கேஸோட அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொன்னா, அது எப்படி ஆரம்பிப்ப? ஐராவை தான் அக்யூஸ்டுன்னு சொல்றதுக்கான ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, அப்புறம் எப்படின்னு கேட்க, அதுக்காக இருக்க எவிடன்ஸ் எல்லாம் பீரோல வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கலாமா? அவனுக்கு ஆல்ரெடி இந்த கேஸ்ல அவன் இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிஞ்சதுனால தான் கமிஷனரை விட்டு பேச வச்சிருக்கான். அதனால இந்த கேஸை நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியே ஆகணும்னு சொன்னா, அவனை பத்தின எந்த எவிடன்ஸுமே இல்லாம கேஸை மூவ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ராஜா கடுப்பாகி, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம வரீங்களா? மண்டைக்குள்ள ட்ரெயின் ஓடுன மாதிரி இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறோம். ரம்யா அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போறோம். அவரை சின்ன வயசுல இருந்து எனக்கும் நல்லா தெரியும். எங்க அம்மாவோட தூரத்து சொந்தம் வேற. அவர்கிட்ட எப்படியாவது பேசி ரம்யா கிட்ட இருந்து ஏதாவது கன்ஃபர்ஷன் வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ண போறேன். அது மட்டும் கிடைச்சா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். தயவு செஞ்சு அது வரைய வாயை மூடிட்டு வாங்கன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் பையன் மலை கோயிலுக்கு ராஜாவும் முரளியும் வந்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க, அதை பார்த்துட்டு கார்த்தியை அடிச்சு இழுத்துட்டு போன ஃபுட்டேஜை போட சொல்றான். அப்புறம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப அல்ல கை ஒருத்தன் கார்த்தி எழுதின லெட்டரை எடுக்க போயிருப்பாங்களோன்னு கரெக்டா கெஸ் பண்ண. ஆனா ஐரா அதை நம்பாம, ஏன்டா இவனுங்க போய் பார்க்குற வர அந்த பேப்பர் அங்கேயேவா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும்னு அவனை திட்டிட்டு, அந்த இடத்துக்கு போய் அவங்க ஏதாவது எவிடன்ஸை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லி ரெண்டு பேரும் அனுப்புறான். அப்புறம் அசிஸ்டண்ட்டையும் போக சொல்லிட்டு எலிய கூப்பிட்டு, அந்த போலீஸ்காரன் அன்னைக்கு உன்னை எவ்வளவு நேரம் லாக் பண்ணி வச்சிருந்தான்னு கேட்க, 1 மணி நேரம் இருக்கும்னு சொல்றான். அப்பவே சோழன் கடைக்கு போறேன்னு சொன்னவனுங்க நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களே அங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த இடப்பட்ட நேரத்துல எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு, அந்த பிரியாணி கடை எந்த ஏரியால இருக்குன்னு கேட்க, பூனையும் மாடக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குன்னு சொன்னதும், டேய் அங்கதான்டா கார்த்திகை சம்பவம் பண்ணோம், என்ன இளவு கிடைச்சிருக்குன்னு வேற தெரியலையேன்னு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இங்க ராஜா ரம்யா அப்பாவோட பார்ட்னர் கிட்ட பேசிட்டு வந்து, எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவரும் ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லாம் பேசி பார்த்தாரு. ஆனா ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. ரம்யாவும் வெளியூர்ல இருக்காளா இல்ல வெளிநாட்டுல இருக்காளான்னு எதுவுமே தெரியல. எந்த டீட்டெயில கேட்டாலுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இதுக்கு வேற ஏதாச்சும் தான் வழி இருக்கான்னு பார்க்கணும்னு கிளம்புறாங்க. இங்க ஐரா கமிஷனருக்கு கால் பண்ணி, ராஜாவும் முரளியும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்களான்னு செக் பண்ண சொல்றான். அவரும் கால் பண்ணி கேட்டுட்டு, ஏதோ ஒரு பழைய பேப்பரை கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட டீட்டெயில் எதுவும் தெரியல. நான் ஏதாவது அதை பத்தி தெரிஞ்சா உனக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு வைக்க, பேப்பரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பையன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இங்க டாக்டர் நம்ம பசங்க கிட்ட, என் ஃப்ரெண்டோட டீம் தான் கார்த்திக்கு அட்டாப்சி பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி பேசியிருக்கேன், மேக்சிமம் நமக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிப்போர்ட் வந்துடும்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப அசோக் கால் பண்ணி கமிஷனர் எவிடன்ஸை பத்தி விசாரிச்ச விஷயத்த சொல்லிட்டு, நானும் வேற வழி இல்லாம ஒரு பேப்பர் மட்டும் ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ்க்கு வந்தது, ஆனா அதை பத்தின டீட்டெயில் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டதா சாரி கேட்கிறான். ராஜாவும் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, நம்ம பசங்க கிட்ட ஐரா நம்மள மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றான். இங்க கார்த்திகை கொலை பண்ண ஸ்பாட்டுக்கு ஐரா வந்து, அவங்க கையில என்ன எவிடன்ஸ் சிக்கி இருக்குன்னே தெரியல, அன்னைக்கு நம்ம ஏதாவது விட்டுட்டு போயிட்டோமான்னு ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு தேடுங்கடான்னு சொல்ல, அல்லக்கைங்களும் தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வக்கீல் அங்க வந்து, நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது, அந்த லலிதா வேற சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா, அவன் மொபைல்ல எடுத்த வீடியோ போலீஸ் கையில கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, எலிய தப்பிக்க வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா, இல்ல அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? எலி எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, எனக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவான், நாய்க்குட்டி மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவான். ஆனா இப்ப அவன் மாட்டுனா கண்டிப்பா ரூட் எடுத்து நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு ஒரு வில்லன் சிரிப்பை போட்டதும், ஐரா ஏதாவது தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாதன்னு சொன்னா, சில சமயம் நம்ம பண்ற சின்ன தப்பு தான் பல விஷயங்களை சரி பண்ணும். இப்ப எலி தியாகியாக போறான்னு எலிய வர சொல்லி உன் போனை கொடுன்னு வாங்கி, இது டம்மி போனுன்னு கூட தெரியாம பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்க, அந்த கார்த்தியோட வீடியோவை உன்னோட போன்ல தானே எடுத்தேன்னு கேட்க, அண்ணே அதை எப்பவோ டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னதும், அட முட்டா பயலே, டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு, உன் போனும் போலீஸ்ல மாட்டிக்கிச்சு, நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வியான்னு கேட்க, என்னன்னு இப்படி கேட்டுட்ட, இந்த உசுரே உனக்கு தான்னு சொன்னதும், நீ மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, இப்ப அவனுங்க உன்னை ரூட் எடுத்து என்கிட்ட வந்துருவாங்க, மொத்த குருதிக்காட்டு குமாரர்களையும் முடிச்சு விட்டுருவாங்க, அதனால நீ நம்ம இனத்தோட தியாகியா மாற போறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சீம சரக்க ஃபுல்லா குடிச்சிட்டு கடைசி பேக்ல இந்த விஷத்தை கலந்து குடிச்சு ரயில்ல விழுந்து செத்துருன்னு சொன்னதும், எலியும் சிரிச்சுக்கிட்டே உன் கையால எடுத்து கொடுனே, நான் சந்தோஷமா போறேன்னு சொல்ல, அவனும் எடுத்து கொடுக்கறான். எலியும் அதை வாங்கிட்டு, என் பொண்ணு நல்லா படிச்சு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா, அவ தானே கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்,
அவள மட்டும் எப்படியாவது படிச்சு பெரிய ஆளாக்கிறணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, கடைசியா ஐராவ பார்த்து ஒரு சிரிப்ப போட்டு உயிர் தியாகம் பண்ண போறான். இங்க நம்ம பசங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக நைட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப டாக்டர் வந்து ரிப்போர்ட்ட குடுத்து, கார்த்தி உயிரோட இருக்கும்போதே அவனோட நாக்க 3 துண்டா வெட்டி, அவனோட கழுத்த நெரிச்சு கொன்னுட்டு, கழுத்த அறுத்து போட்டு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, ஒருத்தனோட ஜாதி வெறிக்காக அப்பாவிய கொன்னுட்டு, எப்படி அசால்ட்டா வெளிய சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவன் குடும்பமே நல்லா இருந்திருக்கும். ஒரு தலைமுறையே போராடி அவன காலேஜ் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவனுக்கான நீதி கிடைச்சே ஆகணும். அந்த ஐராவதன் எந்த மயிரா இருந்தாலும் சரி, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப கோவமா சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.